தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக சமயபுரம் பகுதியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விரிவான விவரங்களை செய்தியாளர் தீபன் வழங்க கேட்கலாம். தீபன், இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்பான முழுமையான விவரம். வணக்கம் பிரகாஷ். பெரம்பலூர் மாவட்டம் தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக அந்த நிர்வாகத்தின் தலைவர் மற்றும் அதற்கு உரிமையாளர், அந்த நிறுவனத்துடைய பங்குதாரர் என அனைவரின் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திருச்சி மாவட்டம் சமயபுரம் பகுதியில் அதிமுக புறநகர் சார்பாக மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் ப. வளர்மதி மற்றும் பரஞ்சோதி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் 300க்கும் மேற்பட்ட அதிமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டு தொடர்ந்து கண்டன கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக தமிழ்நாட்டில் இந்த கிட்னி திருட்டு விவகாரம் என்பது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டது. அப்பாவி மக்களை ஏமாற்றி இந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனையில் கிட்னி திருட்டு நடைபெற்றது உறுதி செய்யப்பட்டது. ஆனால் உறுதி செய்யப்பட்டும் இதுவரை அந்த மருத்துவமனை மீதோ அல்ல மருத்துவமனை நிர்வாகத்தின் மீதோ அது உரிமையாளர் மீதோ எந்த விதமான நடவடிக்கை எடுக்கப்படவில்லை. குறிப்பாக மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியுடைய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன் தான் அந்த நிறுவனத்துடைய பங்குதாரராக இருக்கிறார். அவர் மீது இதுவரை திமுக அரசு எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. இதிலிருந்தே தெரிகிறது திமுக அரசு மக்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வருகிறது. ஆகையால் உடனடியாக அந்த தனலட்சுமி சீனிவாசன் மருத்துவமனை மீதும் அந்த உரிமையாளர் மீதும், குறிப்பாக மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக எம்எல்ஏ கதிரவன் மீதும் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டு வருகிறது. குறிப்பாக தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்தே பெண்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் எந்த விதமான ஒரு பாதுகாப்பும் இல்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லை. ஆகையால் வருகின்ற தேர்தலில் திமுக ஆட்சியை அகற்ற வேண்டும், மீண்டும் அதிமுக ஆட்சியை பிடிக்க வேண்டும். குறிப்பாக இந்த மணத்தூர் சட்டமன்ற தொகுதியில் தற்போது இருக்கக்கூடிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவனை தோற்கடித்து இந்த பகுதியில் அதிமுக வெற்றி பெற வேண்டும், மக்களை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சர்கள் தொடர்ந்து இந்த ஆர்ப்பாட்டம் வாயிலாக தெரிவித்து வருகிறார்கள். இந்த ஆர்ப்பாட்டம் இங்க நடைபெறுவதால் பகுதி முழுவதும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. குறிப்பாக திருச்சி சென்னை செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்தும் மாற்றுப்பாதையில தற்போது வரை சென்று வருகிறது. மேலும் இந்த பகுதியில் எந்த விதமான ஒரு அசம்பாவித சம்பவம் ஏற்பட இருப்பதற்காக 200க்கும் மேற்பட்ட போலீசார்கள் பாதுகாப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி தீபன்.